இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை கைவிடாத கர்த்தர். ஆம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆம், நம்மை உருவாக்குகிற கர்த்தர். நானும் நீங்களும் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர். உலக பிரகாரமாக இழப்புகள், பாடுகள் அனைத்தும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. இயற்கையில் ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது செழிப்பாக வளர்கிறது, பூக்கிறது, காய்க்கிறது. அது ஒரு கட்டத்திலே தன்னுடைய இலையை உதிர்க்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அதே வேளையில் நாம் நம்முடைய தேவைகளுக்காக அவரிடத்தில் கெஞ்சி நிற்கும்போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். உபத்திரவப்படுத்தி அதில் களி கூறுகிற கர்த்தர் அல்ல. நம்முடைய வேதத்திலே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் கண்ணீர் விட்ட போது அவர்களுடைய கண்ணீரில் இயேசுவும் கண்ணீர் விட்டார். அவர்களுடைய வேதனையில் அழாதே என்று சொல்லுகிற கர்த்தர். சீஷர்கள் போன படகு அலைமோதி கவிழக்கூடிய சூழ்நிலையில் இயேசு வேகமாக வந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன கர்த்தர். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடும் பேசுகிறார். அதே புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிற கர்த்தர். நம்முடைய உபத்திரவத்திலே அவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய வேதனையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு நாயின் ஊருக்கு போகும்போது ஒரு தாய், என்னுடைய மகன் கண்ணீரோடு தன்னுடைய மகனை இழந்து வந்தபோது கர்த்தரும் மனதுருகினார். கர்த்தரும் கண்ணீர் வடித்தார். அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், அழாதே. மனதுருகி, அங்கே போடப்பட்ட வார்த்தை மனதுருகி. இந்த கால வேளையிலே நாம் நம்முடைய வேதனைகளிலே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். நம்முடைய கவலைகளை கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். நம்மில் மனிதர்கள் மனதுருகி ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் மனதுருகும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். லாசருடைய சரித்திரத்தை திரும்பி பார்த்தோம் என்றால், ஆண்டவர் அந்த குடும்பத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அழுதார். அழுததோடு நிற்கவில்லை, அவனை உயிரோடு எழுப்பி
அவர்களுடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர். இந்த கால வேளையிலே நாம் எதில் நொறுங்கி போயிருக்கிறோம், எதில் வேதனையோடு இருக்கிறோம், கர்த்தரிடத்தில் சொல்வோம். மனுஷர்கள் மனதுருக்கம் கொள்ளலாம், ஆனால் நமக்காக எதையும் செய்ய முடியாது. இயேசு மனதுருக்கம் மாத்திரமல்ல, நமக்கு அற்புதங்களையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை கைவிடாத கர்த்தரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்கிற கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை கைவிட மாட்டீர். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.